டெல்லியில பிளாட்ஃபார்ம் ஓரமா ஒரு ஏழை குடும்பம் இருக்காங்க. அந்த குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அழகா இருக்காளேன்னு அவளுக்கு லட்சுமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த லட்சுமி வளர்ந்து ஒரு 15 வயது ஆகுது. அவளை ஒருவன் காதலிக்கிறேன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பெண்ணினுடைய நிராகரிப்பை தாங்க முடியாம லட்சுமியினுடைய முகத்துல ஆசிடால் ஆன முட்டையை அடித்துட்டு போறான். லட்சுமி முகம் சிதைந்த நிலையில் உயிருக்காக போராடுறாங்க. லட்சுமியை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாத போராட்டத்திற்கு பிறகு லட்சுமி மீட்டெடுத்து வர்றாங்க. கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை லட்சுமி பார்க்கிறா. சிதைந்து போன அந்த முகத்தை தாங்க முடியாமல் லட்சுமி தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. அவருடைய தந்தையின் மூலமாக தற்கொலையில் இருந்து அந்த பெண் மீட்டெடுத்துப்பட வருகிறார். எந்த இடத்தில் வேலைக்கு சென்றாலும் அவருடைய முகத்தை காரணம் காட்டி லட்சுமி நிராகரிக்கப்படுறாங்க. வாழ்க்கையே போராட்டமாக மாறுகிறது. அவருடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். தம்பி காசு நோயால் பாதிக்கப்படுகிறான். இத்தனை போராட்டங்களுக்கு இடையிலேயும் லட்சுமி ஸ்டாப் ஆசிட் அட்டாக் என்கிற ஒரு இணையவழி போராட்டத்தை உருவாக்கி தன்னை போல் ஆசிடால் பாதிக்கப்பட்ட 200 பெண்களை மீட்டெடுத்து வர்றாங்க. வாஷிங்டனில் லட்சுமிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. அதில் லட்சுமி சொன்ன வார்த்தை தான் நண்பர்களே நமக்கான பாடம். நீ என் முகத்தில் மட்டும் அமிலத்தை எரியவில்லை, என்னுடைய கனவிலும் அமிலத்தை எரிந்தாய். ஆனால் உன்னால் என் முகத்தை தான் சிதைக்க முடியுமே தவிர மீண்டு எழுந்து வந்த என்னுடைய புன்னகையை உன்னால் சிதைக்கவே முடியாதுன்னு லட்சுமி சொன்னாலாங்க.